அழுகணி சித்தர் பாடல். சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி குழக்குழக்காய் நெய்வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழும் சர்க்கரையும் தித்திக்கும் தென்னமதும் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனே. இந்த பாட்டுக்கு இதனுடைய விளக்கம் என்னான்னு கேட்குறேன். இப்போ நம்ம இங்கே உபதேசம் கொடுக்குறோம். உபதேசம் கொடுத்தோம்னா இது வரைக்கும் மனுஷனுக்கு மூச்சு வயிற்றுக்கும் மூக்குக்கும் போய்கின்னு இருந்தது. இப்போ அந்த மூச்சாகப்பட்டதை என்ன பண்ணுறோம், பின்பக்கம் அனுப்புகிறோம். பின்பக்கம் அனுப்பும்போது குண்டலி சக்தி அப்படின்றது ஒன்று இல்லைன்னா மனுஷனுக்கு ஞானம்னு ஒன்று இல்லை. அப்போது அந்த குண்டலி சக்தின்றது எங்கே இருக்குதுன்னா புட்டத்துக்கு முதுகு தண்டினுடைய முனையில் இருக்குது. அந்த முனையில் இருக்கிறதுக்கு அந்த பக்குவம் வேணும். அந்த பக்குவம் வேணும்னா நீ எப்படி இருக்கணும்னா சம்பா அரிசி மாதிரி இருக்கணும். அதை சமைச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ பதமாக நீ ஆயிடணும். ஆனால்தான் இவ்வளோ பதமாக நான் இருக்கிறேம்மா, நீ வந்து அதை சாப்பிட்டுட்டு உன்னுடைய களைப்பை தீர்த்துக்க மாட்டியா, நான் என் உடம்பெல்லாம் நீ விளையாடின்னுக்கிற, ஆனால் நான் உன்னை பார்க்க முடியாது இருக்கிறேன்னு. அதுக்காக சொல்கிறாரு, சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று நீ வந்து என்னை பார்ப்ப. அதுக்காக தான் நான் இவ்வளோ காலம் இந்த யோக பயிற்சியில் நான் நிற்கிறேன். நீ பார்த்து நீ களைப்பார்னேன்னா நான் திருப்திப்படுவேன், என்னுடைய மனம் சந்தோஷப்படும், எனக்கு முக்தி மோட்சம் அப்போ தான் கிடைக்கும். ஆனால் உன்னை பார்க்காம இந்த உலகத்தில் முக்தி மோட்சம்ன்றதுக்கு வேலையே கிடையாது, வழியே கிடையாது. அதனால் நீ வாமான்னு கூப்பிட்றதுக்கு அம்பாலை பற்றி அம்பாலை மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அம்பாலை வாழைப்பெண்ணுன்னு பேர், அதுக்கு அம்பாளுன்னு பேர், சக்தின்னு பேர், பல ஆயிரம் பேர் அதுக்கு, நீலின்னு பேர், காளின்னு பேர். எல்லாத்துக்கும் அந்த ஒரு பொருளுக்கு தான் இத்தனை பேரும். அந்த ஒரு பொருள் மேலே ஏறாமல் ஞானம் கிடைக்காது. என்னதான் பாடம் பண்ணால் கூட அந்த பொருள் மேலே ஏறணும், ஏறி அந்த சிவத்தை தொடணும். மேலே ஏறுற பொருள் நெருப்பு, ஏற்றட பொருள் காற்று, மேலே இருக்கிற பொருள் சப்தம். இந்த மூணும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்த்தால்தான் கடவுளை அறிய முடியும். அதுக்கு தான் இதை சொல்கிறார், சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று உழக்குழக்காய் நீ அவ்வளோ பதமாக நான் செய்து வச்சு நான் பதமாக இருக்கிறேம்மா, நீ வாமான்னு கூப்பிட்றதுக்கு அந்த பாடலை பாடுறாரு. மைம்பொன் சிலம்பணிந்து அந்த அம்மா வரும்போது எப்படி இருக்குன்னா, இப்போ யோகத்தில் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், ஒரு ஞானம் பெறணுன்னா ஒரு மனுஷன் முதல்ல நாதம் வரணும். அவனுக்கு நாதம் வராது, ஞானம் வராது. ஏன்னா ஜோதி கூட மனசை பார்க்கும்போது மட்டும்தான் கட்டுப்படுத்தும், மற்ற நேரத்தில் மனம் அலையும். நாதம் வந்துச்சுன்னா அந்த மனம் அலையாது, அதை பிடிச்சிடும், மனசை பிடிச்சிடும் நாதம். அதனால் சொல்கிறாரு, அது வரும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு சிலம்பலைஞ்சி ஒரு பொம்பளை வந்தால் எப்படி இருக்கும் அப்படி வரணுமா அந்த அம்மா வரும்போது எப்படி இருக்கணும், கண்ணு ரெண்டுக்கும் அந்த மை தீட்டி இருக்கணுமா, அவ்வளோ அழகாக வரணுமா அந்த அம்மா. அதனால் சொல்கிறாரு, மைம்பொன் சிலம்பணிந்து பட்டக்கால் மேல் தூக்கி கீழே இருந்து மேலே போகணும். மேலே போனால் தான் ஞானம் கிடைக்கும். அதனால் பட்டக்கால் மேல் தூக்கி செம்பன் கலையுடுத்தி, அந்த இடம் எப்படின்னா தங்கம் மாதிரி இருக்குமா. செம்பன்னா தங்கம் எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி இருக்கிறாளாம் அம்பாள், அவ்வளோ ஏறுறாளாம். அப்போது உன் நிலைமை என்ன இருக்கும், நீ அது மட்டும்தான் தெரியும், நீ இருக்க மாட்டாங்க. அதனால் தங்கம் மாதிரி ஜொலிக்கிறாளாம் அந்த அம்மா. அதனால் சொல்கிறாரு, செம்பொன் கலையுடுத்தி செல்விழிக்கு மை எழுதி, கண்ணுக்கு மை போட்டுக்குன்னு அம்பொன் பூண்டு அருகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண்குளிர பார்த்தாய். மூலாதாரம், சுகதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்னை, 6 கோணம், 6 வீடு. 6 வீடுலேயும் அம்பாள் சஞ்சாரம் பண்ணணும். அந்த சஞ்சாரம் பண்ணும்போது எப்படி இன்னுமாவோ அப்படியே மை பூசி தங்க மாதிரி ஜொலிச்சு வரணுமாவோ, அதை அம்பாலை வர்ணிக்கிறாருமா அந்த பாடல். இந்த 2 பேராகிராஃப் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த 2 பத்தி தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். சந்தோஷம். அப்புறம் ஐயா, நம்ம இதெல்லாம் நிறைய ஞானங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு பர உலகம்னா என்ன, மெய் உலகம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். பரமன்னா மேலே, இகமன்னா கீழே, அகமன்னா உள்ள, புறமன்னா வெளியே இல்லையா.
தானே, அகமன்னா உள்ள தானே, புறமன்னா வெளியே தானே. அப்போ இகப்பற வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்குறோம். நம்ம யுகத்திலையும் வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்குறோம். இப்போ எல்லாரும் வந்து உலகத்தில் ஒன்று நான் ஞானின்ட்டு வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு போயிடுவான். அது வெறும் பற வாழ்க்கை. இல்லை ஒருத்தன் சாமிக்கு மேலாம் வேணாம், நான் குடும்பம் இருந்தால் போதும், குழந்தை குட்டி இருந்தால் போதும், சொத்து சுகம் இருந்தால் போதும், அது யுக வாழ்க்கை. ஆனால் நம்ம யுகப்பற வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்குறோம். மெய் உலகம்ன்றது மெய் உலகம் பரம், அதுதான் பரம். மெய்யின்றது பரம். இப்போ இந்த உடலுக்கு பேர் என்ன? மெய். நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம்? மெய். ஆனால் ஞானிலாம் நான் சொல்கிறேன் பொய். அப்போது ஞானி சொன்னது உண்மையா, நம்ம சொன்னது உண்மையானா ஞானி சொன்னது தான் உண்மை. இது ஒரு நாள் பொய்யா தானே போய். ஆனால் நம்ம இதை மெய்யன்றோம். மெய்யன்றதுன்னா அடையாளம் பார்த்தோம், இது உண்மை இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு உதவுமே தவிர, ஆனால் உண்மைக்கு இது இல்லை, உள்ளகிற போது தான் உண்மை. அப்போது அடையாள பொருளெல்லாம் பொய் பொருளாக போகுது, அடையாளமற்ற பொருளாக மெய் பொருளாக நிற்குது. ஆன்மா மெய்ப்பொருளாகுது, கடவுள் மெய்ப்பொருளாகுது. ஆனால் பார்க்க முடியாதது, அது அழியா பொருளாகுது. ஆனால் பார்த்த பொருள் அடையாளம் உள்ள பொருளாக அழிய பொருள். ஆனால் அஞ்ஞானிக்கு மெய்ப்பொருள்ன்றது அடையாளம், மெஞ்ஞானிக்கு பார்க்காத பொருளெல்லாம் அடையாளம். இப்படி இருவிதமான வாழ்வு நம்ம வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும். இல்லாமல் ஞானம் பெற முடியாது. நீ வெறும் யுக வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா ஒருபோதும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாது, உன்னை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளை அவன் பார்க்குறானோ பார்க்கலையோ அவனை பார்க்கணும். அவனை பார்க்கணுன்னா கண்ணாடி எதிர் போய் நின்று பார்க்கறது இல்லை. இவன் இருக்கும்போதே இவனுடைய உருவத்தை இவன் பார்க்கணும், அதான் ஞானம். கண்ணாடி அந்த போய் நின்று நான் என்னை பார்த்துக்கிறேங்க அப்படின்றான், அது இல்லை பார்க்குறது. அது எங்கே வேணாலும் பார்க்கலாம். உன் எதிர்வே உன்னுடைய உருவம் இருக்கணும், நீயே அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் கடவுளை பற்றியே தெரியும். உன் உருவத்தை பார்த்துன்னு வெளியே இருக்கிற தோட்டத்தை பார்த்துன்னு உட்காந்துன்னா ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த உருவம் எப்படி ஆகணும்னா நெருப்பு மாதிரி ஆகும். வள்ளலார் 5 அடி உயரம், ஆனால் அவருடைய நிழல் பூமியில் படாது. இவ்வளோண்டு குச்சி வச்சா நிழல் விடும். உடலே அவர் நெருப்பாக மாறிட்டார். அதனால் அதுக்கு ஒளி இல்லை, இருள் இல்லை. அது ஒளியாகவே இருக்குது. ஒளியாகவே இருக்கிறதால நிழல் இல்லை. அப்போது இருளாக இருந்தால் நிழல் விடும், ஒளியாக இருந்தால் நிழல் விடாது. வள்ளலார் வந்து ஒளியாகவே மாறினார். அதனால் அவருடைய உருவத்துக்கு உலகத்தில் நிழலே கிடையாது. இப்படி யோக நெருப்பை மூட்டணும் நம்ம உடம்புல. மூட்டி அது கொதிச்சிக்கினே இருக்கணும் எந்த நேரமும். கொஞ்சம் சூடாகி போச்சுங்க, டாக்டர்கிட்ட போய் 2 ஊசி போட்டு வந்தேங்க, கொஞ்சம் சூடாச்சுங்க, நான் மாதுளை ஜூஸ் குடிச்சுங்க கூடாது. எல்லாத்தையும் பதப்படுத்தணும். எல்லாத்துக்கும் அதை உபயோகப்படுத்தி அதை கடைசியில் அது பதப்படுற வரைக்கும் அப்படி இருக்கும். தங்கம் இருக்குது இல்லை, அது மண்ணில் தான் இருக்குது, பூமியிலேருந்து எடுக்கிறோம். எடுத்தால் தங்கம்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே சூட்டிக்க முடியுமா? சூட்டிக்க முடியாது. பதப்படுத்தணும். எத்தனை வாட்டி? 6 முறை பதம் போடணும். அது படம் போடணும். போட்டு நெருப்பில் கொதிக்க வச்சா தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் சுத்த தங்கமாக வரும். அதானே 24 கேரட். அப்புறம் 22 கேரட் செம்பு கலந்தான் இல்லை? அப்போது அந்த 24 கேரட் மாதிரி நீ ஆகணும். உனக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகணும். அப்போ தான் கடவுளை நீ பார்க்க முடியும், உன்னையும் நீ பார்க்க முடியும். உன்னை நீ எப்போ பார்க்குறியோ அப்போ தான் கடவுளை பார்க்க முடியும். உன்னை பார்க்காத வரைக்கும், உன்னை அடையாள பொருளாகவே வச்சுன்னுக்கிற வரைக்கும் உன் கடவுளுக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது. சும்மா வாயில் பேசினுக்கலாம், ஊரெல்லாம் சுற்றலாம், ஊரெல்லாம் பேசலாம், ஆனால் நிஜத்தில் பார்க்க முடியாது. நிஜத்தில் பார்க்கணுன்னா முதல்ல நீ உன்னை பார்க்க தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் கடவுளை பார்க்க முடியும். அந்த மாதிரி பழக்கம் பண்ணிக்கங்க. அந்த யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னொரு விளக்கம் வேணும். திருக்குறளில் இன்னா செய்யாதாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடும். அது உனக்கு வந்து ஒருத்தன் உதவி செய்தானா செய்யலையா, நீ அந்த குறைய சொல்லின்னு இருக்கக்கூடாது. அவன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவன் மோசமானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காது. நீ செய்யணும்னு நினச்சின்னா அவனுக்கு கூட கொடுத்துடு. அதுதான் நீ உனக்கும் அவனுக்கு உள்ள வித்தியாசம். ஆனால் அவன் கொடுக்க மாட்டான்றதுனால நீ கொடுக்காது இருக்காது, அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்றது. இப்போ இந்த ஜென்ரேஷனில் இந்த குரலுக்கு வந்து என்ன சொல்கிறது, வேல்யூவே இல்லாமல் தான் போகுது. நம்ம எப்படிதான் நல்லது நம்ம செஞ்சாலும் ஆமாம் பின்னாடி பேசுகிறவங்க பேசிக்கினே இருப்பான். ஆனால் நீ அவன் பேசுகிறான்னு உன் நல்லதை நிறுத்தக்கூடாது. பேசுகிறான்னு நிறுத்தினா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் உன்னுடைய செயல், இப்போது நான் பேசுகிறேன் எல்லாரும் எடுத்துப்பான்னு பேசுறது இல்லை, நான் பேச வேண்டியதை பேசிக்கிறேன், எடுக்கிறேன் நான் போட்டோம். அது கூட வள்ளுவர் வந்து அவர் நானும் நன்மையும் செய்கிறோம், அவர் அவமானம் அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி கூட நம்ம நல்லதே செய்கிறோம். ஆனால் இப்போ இருக்கவங்க அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை, அதை பற்றி ஃபீல் பண்ணுறதும் இல்லை. நம்மக்கிட்ட வருதா வாங்கிக்கிறாங்க, அப்படிதான் இருக்குது. ஒரு விஷயம்
நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம இவ்வளோ பண்ணுறோம் அவங்க நன்றி நினைக்கல நம்ம நினைக்கிறோம். இது நம்ம மனசு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ இருக்குது இப்போ எதுவுமே செய்ய மாட்டாங்க அவனுங்க நினைக்கிறாங்க. இப்படி அவங்கவுங்க மனம் நினைக்கிறது அவங்கவுங்களுக்கு நியாயமாக தெரியும். ஆனால் இதை ரெண்டுக்கும் நடுவில் நின்று ஒருத்தன் பார்க்குறான் பாரு, அதுதான் நியாயம் தெரியும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. வந்த உடனே அவங்க சொல்ல நான் இது வரைக்கும் நல்லதே செய்துக்கிறேங்க, நான் ரொம்ப தர்மம் பண்ணிக்கிறேங்க. நான் உடனே சொல்ல நீ சொல்லக்கூடாது, உங்கள் பக்கத்து வீட்டுக்கார சொல்லணும்னு. ஏன்னா யாருன்னா நான் தப்பு செய்தேன்னு சொல்லுவான், சொல்ல மாட்டேன். எல்லாருனாலே செய்தேன்னு சொல்லுவான். ஆனால் 1000 தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால் இவங்களுடைய நன்மையை அடுத்தவங்க சொல்லணுமே தவிர இவங்களே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பழகணும், அது மாதிரி போகணும். இன்னொருத்தர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க இதை செய்யக்கூடாது, அதுபடி போகக்கூடாது. நம்ம தெய்வத்தை நம்பி போயின்னு போகணும், மனுஷனை நம்பி போகல. தெய்வத்தை நம்பி போகும்போது நம்மளுடைய செயலை செய்துக்கிட்டே போகணும். எவன் நினைக்கிறான் எவன் நினைக்கல அதுக்கு என்ன கடனாக வச்சுன்னுக்குறோம் நன்றி நினைக்கணும்ட்டு அப்படிலாம் கிடையாது. கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துடு, இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா போடாது. அப்படி பழக்கம் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு.